ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அப்படின்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 18, 20, 21 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் முதல்களின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால நம்ம வாய் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாயினால நலமான காரியங்களை பேசணும். மற்றவங்க வார்த்தையை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம வாயினால எதை பேசுகிறோமோ அதுதான் நமக்கு திருப்தியை கொடுக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை உண்டு பண்ணும். ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நாவின் வார்த்தை உருவாக்குற சக்தியா இருக்கிறது. அதனால நம்ம ஏசப்பா பிள்ளைகள் இந்த நாவினால நலமானதை பேச வேண்டும், விசுவாசமானதை பேச வேண்டும். தேவையற்ற அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசும்போது அதனால நமக்கு பலன் கிடைக்காது. அதெல்லாம் போட்டிருக்கு. அவனவன் என்ன போட்டிருக்குன்னா, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதனால தான் என்ன செய்யும், நம்ம திருப்தியாக வாழ முடியும். நான் நன்றாக இருப்பேன், என் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நன்றாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல திருமணம் நடக்கும், நல்ல ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்ம வாயினால பேசணும். எது நடக்கணுமோ அதை நம்ம என்ன செய்யணும், வாயினால பேசணும். மற்றவங்க நம்மளை பற்றி எதை சொன்னாலும் அது நிறைவேறாது. பைபிளில் போட்ட இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு பார்க்குறோம். அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைஞ்சிருந்தா நம்ம வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணுவோம், வார்த்தையை கொண்டு பேசுவோம். இருதயத்தில் வசனம் இல்லாமல் தேவையற்ற காரியங்களை நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தா தேவையற்ற அர்த்தமற்ற வார்த்தைகள் நம் மூலமா வெளிப்படும். அதனால நம்ம பயனை பார்க்க முடியாது. ஆண்ட உதடுகளின் விளைவினால் அதன் கனியை புசிப்பார்கள் போடுது. அப்போ இந்த வாயை திறந்து நம்ம எதை பேசுகிறோமோ கனியை குறித்து நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய், பிரயோஜனமானவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம நல்ல ஒரு வேதத்தின்படி பார்க்கும்போது யூதா 1:20 வாசிக்கும் பொழுது சொல்லுது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க வேத வசனத்தினால ஆவி நிறைந்து ஜெபிக்க வேண்டும். 20 வருஷம் பல வருஷங்களும் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு பதில் வரல அப்படின்னு சொல்றவங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தேவனாலே நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும். வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:26, 25 ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமச்சோடு நமக்காக பிதாட்டை என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறார். எதை வேண்டுதல் செய்கிறாரா, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு ஜெபத்துக்கு பதில் வர முடியா, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நன்மை கிடைக்க முடியா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வேண்டுதல் செய்கிறார். அது போல நம்ம வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபம் பண்ணணும். எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி கேட்டால் நாம் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்துல கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம தேவ சித்தத்தின்படி சுகமாக இருப்பது தேவ சித்தம். நல்ல வீடுகள் வாங்குவது, நல்ல வீடுகளில் குடியிருப்பது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்வது, நம்ம தொழிலில் ஆசீர்வாதமாக இருப்பது, வேலையில் ஆசீர்வாதமாக இருப்பது, நாம் நன்றாக இருப்பது, ஐஸ்வர்யமாக இருப்பது, செழிப்பாக இருப்பது, இதெல்லாம் தேவ சித்தம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக வீடு வாங்கணும்னா ஆண்டவர் வாங்க உதவி செய்வார். ஒரு இடம் வாங்கணும்னா ஆண்டவர் வாங்க உதவி செய்வார். என் பிள்ளைகளுடைய திருமணம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் விருப்பத்தில் பைபிளில் போட்டு நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும். அந்த வார்த்தையின்படி நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாய்
தேவன் என்ன செய்வார்? உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் ஒரு குஷ்டரோகி மத்தேயு 8:2-3 வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வாரா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சித்தம் உண்டு உனக்கு சுத்தமாகுன்னு சொல்கிறார். உடனே அந்த குஷ்டரோகி நீங்கி என்ன செஞ்சான்? அவன் சுகமானான் என்று வாசிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் சுகமாக இருப்பது, ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம் தான். அதை ஏன் நம்ம ஆண்டவரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் விடுதலையோடு விசுவாசத்தோடு தைரியமாய் நம்ம கேட்கும்போது நாம் அவரிடத்துல பெற்றுக்கொள்வோம். அது மாதிரி ஜெபிக்கிற மனுஷர் முக்கியம். வேதத்தில் வாசிக்கிறோம், எலியாவை பற்றி பார்க்குறோம். எலியா பாருங்க, அவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணான். அது மாத்திரம் இல்லை, அதுக்கடுத்து என்ன செய்யணும்? என் வாக்கின்படியே மழை என்ன செய்யாது? பெய்யாதுன்னு சொன்னான். அவன் வாக்கின்படியே மழை பெய்தது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் என் வாக்கின்படியே அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அது சொல்றார், நான் தேவன் என்றும் நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜெபத்துக்கு என்ன செய்யும்? கேட்டர்களும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அப்போ விளங்க பண்ணுன்னு சொல்லும் பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பாகால் ஜனங்களுக்கு மத்தியில் அவர் என்ன செஞ்சார்? பட்சித்து கொண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில கருத்தான ஜெபமாக இருக்கணும். ஆண்டவர் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நான் என் சொல்லின் என் வார்த்தையின்படியேன்னு சொல்றார். அதுபோல விசுவாசியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வார்த்தை சொன்னா நடக்கும், வார்த்தை பேசினா நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேசும்பொழுது அந்த ஜெபத்துக்கு வல்லம் வருது, அந்த ஜெபத்துக்கு பலன் இருக்கு. அதுபோல எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். 11 எபிரேயர் 11:3 உலகங்கள் அனைத்தையும் தேவ வார்த்தையினாலே விசுவாசத்தினாலே தேவன் உண்டாக்கினார். அவர் வாயை திறந்து பேசுனபடினாலே இவ்வளவு மகிமையான உலகம் உண்டானது. இது போல நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம பேர பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாம் என்ன செய்யணும்? வார்த்தையினால உருவாக்கணும், வார்த்தைகளை பேசணும். இப்படி நடக்கும், இப்படி செய்வார், இப்படி நிறைவேற்றுவார் என்று என்ன செய்யணும்? வாயை திறந்து நம்ம பேசணும். பேசும்போது நிச்சயமாய் ஜெபத்தின் மூலமாய் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும். ஒரு வீடு கட்டும்போது எவ்வளோ அழகா இன்ஜினியர் மூலமாக கட்டப்படுதோ அதே போல நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும். ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையை உருவாக்குவது, ஜெபம் என்பது வடிவமைப்பது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தின்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமா யோசுவா 1:8-9 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ வழியை வாக்கியம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்றாரு. அது போல நம்ம வேத வசனங்களை வைத்து செபிக்க வேண்டும். இப்படி சொல்லியிருக்கார் ஆண்டவர், இந்த வசனத்தின்படி எனக்கு நடக்கும், இந்த வேத வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த யோசுவாவுக்கு சொல்றாரு. இந்த வசனத்தை உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். வேதத்தில் 1 சங்கீதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் வாக்கியமான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கணும், வேத வசனத்தை படிக்கணும். படித்து அந்த வசனத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பலவீனத்திலும் பலவான் என்று சொல்லணும். காலேபு சொல்றாரு, 45 வயசுல இருக்கிற 85 வயசுல இருக்குன்னு சொன்னார். இவ்வளவு விசுவாசத்துல நாம் பேசும் பொழுது நிச்சயமா அது வார்த்தை தாவீது சங்கீதம் 55:16-17 வாசிக்கும் பொழுது தாவீது நான் என்ன செய்வாரு? நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். எப்படி கூப்பிடுவேன்? அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் தேவனை நோக்கி நான் என்ன செய்வேன்? முறையிடுவேன்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலையில கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கருத்தாக ஜெபிக்கணும். தேவன் என் வார்த்தையின்படி எனக்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். தானியும் 3 வேளையும் ஜெபம் பண்ணான், தாவீது 3 வேளையும் ஜெபம் பண்ணான். அதுபோல நம்ம வேலையிலும் நம்ம வாழ்க்கையிலும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஜெபிக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த வேத வசனத்தின்படி அவனவன் வாயின் பலனால் நம் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வாயினால நலமானதை பேசுவோம், நன்மையான கனிகளை நாம் புசிப்போம். ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. இதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமென்.